ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 1 பேதுரு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கின்ற நல்லொழுக்கங்களை நல் மனசாட்சியோடு கை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்றும், அப்பொழுது நமக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்றும் இந்த வசனம் நமக்கு ஆலோசனை சொல்லுகின்றது. பொதுவாக வேத வசனம் சொல்லுகின்ற நன்னெறிகளை நாம் கடைபிடித்து நடக்கிறவர்கள்தான். ஆனால் சில நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது, சமாளிக்கிறதற்கு கடினமான சந்தர்ப்பங்களை நாம் சந்திக்கின்ற போது, நாமும் மனுஷீகத்தில் சில முடிவுகளை எடுத்து விடுகின்றோம். பொறுமையாய் இருக்க வேண்டிய இடங்களில் கோபப்பட்டு விடுகிறோம். நிதானத்தோடு செயல்பட வேண்டிய இடங்களில் அவசரப்பட்டு விடுகின்றோம். உடனே செயல்பட வேண்டிய சில காரியங்களில் காலதாமதம் பண்ணி விடுகின்றோம். இப்படி ஏதோ ஒரு வகையில் நாமும் தவறு செய்து விடுகின்றோம். தேவன் நம்முடைய இப்படிப்பட்ட மனநிலையை நன்றாக அறிந்திருக்கின்றார். ஆகவே நாம் நல் மனசாட்சியோடு எல்லா சூழ்நிலைகளிலும் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மை வலியுறுத்தி சொல்லுகின்றார். நல் மனசாட்சி என்று சொல்லுகின்றது சுயநலத்தை பேணாமல் பிறர் நலத்தையும் பேணுகின்றது. தான் சில கஷ்டங்களை சகித்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்கிறதில் மிகவும் ஜாக்கிரதையாயிருக்கும். இப்படிப்பட்ட நல்ல நடக்கைகள் நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கின்றது. ஒருவேளை நாம் தவறு செய்து விடுவோமானால் அந்த தவறுகளினாலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். பரிசுத்த வேதாகமமும் ஒரு இகழ்ச்சிக்குரியதாக மாறிவிடும். ஆகவே பொறுமையிலும் சகிப்புத்தன்மையிலும் அன்பிலும் எல்லாவற்றிலும் நாம் நிறைவுள்ளவர்களாகி வேத வசனங்களை கை கொண்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற சத்திய வாழ்க்கையில மன உண்மையோடு வாழுவோம். நல் மனசாட்சி உள்ளவர்களாயிருப்போம். யார் நம்மை குற்றம் சாட்டினாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும் போது அதை கை கொண்டவர்கள் மேன்மையுள்ளவர்களாய் மாறுவார்கள். அதை கை கொண்டு நடந்தவர்களையும் மேன்மைப்படுத்துவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற சத்திய வேதத்தின் ஆலோசனைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். நல் மனசாட்சியோடு எல்லா நேரங்களிலும் அப்படி செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். இவைகளில் ஒன்றும் பிசகி போகாதபடி ஜாக்கிரதையாய் வாழ உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.